அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு பரிகாரத்தை பார்ப்போம். ஆம், கும்ப ராசியோ கும்ப லக்னமோ கும்பத்தில் எந்த கிரகம் நின்றாலும் இவர்களுக்கு பூர்வீகம் அல்லது இவர்கள் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பல சிக்கல்களையும் பல திருப்பு முனைகளையும் உடையது. ஆம், திருப்பு முனைகளுக்கு பரிகாரம், இந்த சிக்கல்களுக்கு விடுதலை. எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் உள்ள உங்கள் குலதெய்வத்தின் மண்ணை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது திருமணம் ஆகியிருந்தால் கணவன் வீட்டினுடைய குலதெய்வத்தின் மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம், உங்கள் ஆணாக இருந்தால் குலதெய்வமும், பெண்ணாக இருந்தால் தாய் வீட்டு குலதெய்வமும் புகுந்த வீட்டு குலதெய்வம், இரண்டு குலதெய்வத்தின் கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன, விடுதலையை வேண்டிக் கொள்கிறீர்களோ வேண்டிக் கொண்டு, ஆம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோ அல்லது குளக்கரையோ அல்லது பெரும்பாலும் கடற்கரையோ, இந்த கடற்கரையில் அந்த மண்ணை இறைவனாக பாவித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் ஒரு கற்பூரம் ஆரத்தி காட்டி அந்த மண்ணை கடல் நீரில் கரைத்து விடுங்கள். ஆம், உங்களுக்கு கும்பத்திற்கு 5க்கும் 8 புதன் 2ஆம் இடத்தில் நீசப்படுவதால் கடற்கரையில் கரைத்து விட்டால் உங்களுடைய அத்தனை சாப பாவ விமோச்சனங்கள் அத்தனையுமே மிக சிறப்பாக இருக்கும். இது ஒரு நாள் மட்டுமல்ல, முடிந்தவரை 6 மாதத்திற்கு ஒரு முறையேனும் உங்கள் குலதெய்வங்களை வணங்கி அவர்கள் அந்த இடத்தின் மண்ணை வங்க கடலில் கடற்கரையில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதை நீரில் கரைத்து விட்டால் உங்களுடைய சாபமும் பாவமும் முன்னோர்கள் செய்த வினைகளும் கரைந்து உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் மிக அற்புதமாக வாழ்வீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன்.